வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட் மேன் அவுட் கொஷின் பாருங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லாஜிக். ஓகே, இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1632 அப்புறம் -48. இப்போ 1632 யூஸ் பண்ணி எப்படி 48 வருது நான் சொல்கிறேன், நல்லா பாருங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1632 இருக்குல்ல, இதில் அந்த 1 3 ஆட் பண்ணுங்க, ஆல்டர்னேட் நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ 1 + 3 4, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 4. அப்புறம் பாருங்க 6 2 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 6 + 2 8. புரியுதா? அந்த நம்பரை அந்த டிஜிட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணுறோம். இதுதான் லாஜிக். ஸோ அப்போ 1632 யூஸ் பண்ணி 48 வந்துருச்சு. இப்போ இதே லாஜிக் பி ஆப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுதான்னு பாருங்க. சி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 3யும் 4யும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். 3 + 4 7. அப்புறம் இங்கே இருக்குல்ல 1 5, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 5 6. ஸோ ஏபி ரெண்டு ஒரே லாஜிக். ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் கொஞ்சம் பெக்குலியரான லாஜிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த ஸ்பான்டேனியஸாக ஸ்ட்ரைக் ஆகணும் நம்ம பிரெயினுக்குன்னா ப்ராக்டிஸ் தான். ஓகே, நான் யூஸ்வலாக சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வீக்காச்சும் நீங்கள் இப்போ ஆப்டிடியூட் டிவிஷன் பண்ணுறப்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம், இப்போ ஈஸியாக இருக்கும். இதுவே எனக்கே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கே இந்த லாஜிக் நான் யோசிச்சா நானே ஒரு 10 minutes யோசிக்கணும் இந்த கொஷின் பார்த்தா என்ன லாஜிக்காக இருக்கணும். ஏன்னா நான் அந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்து நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சி ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இந்த 4 ஆட் பண்ணோம்னா 4 + 4 8. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல 2 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 + 6 8. ஸோ சியும் அதே லாஜிக் தான். இப்போ டி ஆப்ஷன் பாருங்கள். 6 0, 6 + 0 6 ஃபஸ்ட் டிஜிட்டில் வந்துடும். அப்புறம் 5யும் 1யும் ஆட் பண்ணி இந்த யூனிட் டிஜிட் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க 66. ஸோ இந்த 4மே ஒரே லாஜிக் தான். இப்போ இ ஆப்ஷன் வாங்க. ஸோ 5 2, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 7. இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 3 4 இருக்கா. ஸோ 3 + 4, லாஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கணும், 7 வந்திருக்கணும். அப்போ இந்த கொஷினுக்கு 77 வந்திருக்கணும். பட் இங்கே 78 கொடுத்துருக்காங்க, ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் இயில் இருக்க நம்பர் தான் ஆட் மேன் அவுட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்குல்ல லாஜிக்கு? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.